நண்பா, ட்ரம்ப் இப்போ செம்ம கடுப்புல இருக்காரு. அமெரிக்காவோட ராணுவ விமானங்களை தன் வான்வெளியில பறக்க பிரான்ஸ் தடை செஞ்சிருக்கு. இது உலக போர் இன்னொரு பக்கம் திருப்புமா? இஸ்ரேலுக்கு ஆயுதம் ஏற்றிட்டு போற அமெரிக்க விமானங்கள் பிரான்ஸ் தடுத்துட்டாங்க. இதை ட்ரம்ப் மிகவும் உதவாக்கர செயல்னு திட்டியிருக்காரு. ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளேயே இப்போ ஒரு பெரிய விரிசல் விழுந்திருக்கு. ஆயிரக்கணக்கான 82வது ஏர்போர்ன் டிவிஷன் வீரர்கள் இப்போ வளைகுடா நாடுகளுக்கு வந்துட்டாங்க. இது சும்மா மிரட்டல் இல்ல, ஈரானுக்குள்ள நுழைய போற ஸ்பெஷல் ஆப்ஸ் டீம் இதுதான். பென்டகன் இப்போ நேரடி தாக்குதலுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்திருக்கிறது இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஈரானோட மஷார் ஏர்போர்ட்ல இருந்து இந்தியாவுக்கு மருந்துகள் ஏற்றிட்டு வர வேண்டிய மகா ஏர் அப்படின்ற விமானம் தாக்குதலுக்குள்ளாகி இருக்கு. இது மனிதாபிமானத்துக்கு எதிரானதுன்னு கத்துறாங்க. ஆனா அதுல ஆயுதங்கள் இருந்ததா இஸ்ரேல் சொல்றாங்க. இதுல எது உண்மை? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானோட அணு உலைகள் மேல நடத்தின தாக்குதல் உலக அணுசக்தி ஒப்பந்தத்துக்கே ஒரு மிகப்பெரிய அடின்னு சீனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமா கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ரஷ்யாவும் சீனாவும் இப்போ ஈரானுக்கு ஆதரவா களமிறங்க போறாங்க. பிரான்ஸ் எடுத்த முடிவு சரியா? இந்தியாவுக்கு வர வேண்டிய மருந்து விமானத்தை தடுத்தது நியாயமா? ஏப்ரல் 6க்குள்ள போர் முடியுமா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் நாளைக்கு பார்க்கலாம்.